சற்று முன் திமுகவில் இணைந்தார் காளியம்மாள். ஸ்டாலின் கொடுத்த முக்கிய பதவி. கடும் அதிர்ச்சியில் சீமான். அதாவது நாம் தமிழர் கட்சியில் இருந்து நிர்வாகிகள் விலகி வரும் நிலையில் காளியம்மாள் திமுக நிகழ்ச்சியில் பங்கேற்க இருப்பது சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இது குறித்து சீமான் காளியம்மாள் முடிவெடுக்க சுதந்திரம் இருப்பதாக கூறியுள்ளார். கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீதான அதிருப்தி காரணமாக அக்கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் இருந்த நிர்வாகிகள் அடுத்தடுத்து விலகி மாற்றுக் கட்சியில் இணைந்து அதிர்ச்சி கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில்தான் தூத்துக்குடி மாவட்டம் மணப்பாடு அருகே அடுத்த மாதம் நடைபெறும் நிகழ்ச்சியின் அழைப்பிதழில் நாதாக பொறுப்பை குறிப்பிடாமல் காளியம்மாள் பெயர் இடம்பெற்றுள்ளது. இதில் திமுக காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் நாதாக காளியம்மாளின் பெயருக்கும் கீழே சமூக செயல்பாட்டாளர் என குறிப்பிட்டுள்ளது. இது தொடர்பான அழைப்பிதழ் வைரலாகி வருகிறது. இதனால் காளியம்மாள் கட்சியிலிருந்து விலகிவிட்டார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. இவர் ஆளும் திமுகவுடன் இணைய உள்ளதாகவும் அதற்கான பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானிடம் காளியம்மாள் குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு அவர், பருவ காலங்களில் இளையூர் காலம் போல எங்கள் கட்சிக்கு இது கலையுதிர் காலம். நாதாவில் இருப்பதற்கு இயங்குவதற்கும் விலகுவதற்கும் தங்கைக்கு முழு சுதந்திரம் இருக்கிறது. அது குறித்து முடிவெடுக்கும் முழு உரிமை அவருக்கு உண்டு. காளியம்மாள் முதலில் சமூக செயல்பாட்டாளர் தான் இருந்தார். அவரை அழைத்து வந்ததும் நான் தான். கட்சியில் இருந்த யார் வேண்டுமானாலும் சொல்லலாம். அது அவர்களின் முடிவு. மேலும் உரிமை கட்சிக்குள் வந்தால் வாருங்கள், நன்றி என்று சொல்வோம். செல்வதாக இருந்தால் வணக்கம், வாழ்த்துக்கள் என்று சொல்வோம். இதுதான் எங்கள் கொள்கை என சீமான் தெரிவித்துள்ளார். மேலும் முன்னதாக காளியம்மாள் வெளியிட்டிருந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது, இதுவரை இல்லாத கனத்த இதயத்தோடு எழுதுகிறேன். கட்சியில் பயணித்த ஒவ்வொரு கணமும் உண்மையும் நேர்மையும் உளவுபூர்வமாக எனது குடும்பத்திற்கும் மேலாக நேசித்து வந்தேன். இந்த 6 ஆண்டுகால பயணம் எனக்கு அரசியல் ரீதியான பல அனுபவங்களை கொடுத்துள்ளது. பல உறவுகள் அக்கா தங்கையும் அண்ணன் தம்பிகளாகவும் கிடைத்ததையும் அவர்கள் என்னுடைய பழகிய விதங்களையும் எண்ணி மகிழ்கிறேன் என்று காளியம்மாள் கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து காளியம்மாள் விலகப் போவதாக அறிவிப்பும் வெளிவந்தது. ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல் வெளிவரவில்லை. தற்போது நாம் தமிழர் கட்சியின் வேண்டாம் என்று காளியம்மாள் முடிவெடுத்துள்ளதாகவும் விரைவில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து திமுகவில் இணைய உள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படி காளியம்மாள் திமுகவில் இணைந்தால் முதல்வர் ஸ்டாலின் முக்கிய பதவி கொடுப்பார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த தகவல் நாம் தமிழர் கட்சி சீமானை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.